equal to 5, x bar equal to 6, summation x square equal to 765. Then calculate the coefficient of variation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது முதல்ல எழுதிக்கலாம். given n கொடுத்துருக்காங்க, x bar கொடுத்துருக்காங்க, summation x square கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? coefficient of variation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, coefficient of variation கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். sigma by x bar into 100%. இதில் சிக்மா நமக்கு இங்கே கிடையாது, எக்ஸ் பார் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து சிக்மாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சு தான் நம்ம சிக்மா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மாக்கான ஃபார்முலா எதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக சிக்மாவை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எல்லாமே வேல்யூஸ்லாம் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஐ போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு கொடுத்துட்டாங்க 765 சொல்லிட்டு, என்னும் நமக்கு கொடுத்துட்டாங்க 5 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ் பார் இருக்கு இல்லையே, எக்ஸ் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம்மேஷன் எக்ஸ் ஐ பை என் அப்படின்னு அர்த்தம். அதாவது சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சம்மேஷன் எக்ஸ் பை என் தான் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் 1 5s are 5, பேலன்ஸ் வந்து நமக்கு 2 வரும். 5 5s are 25, பேலன்ஸ் 1 வரும். 3 5s are 15. எவ்வளோ கிடைக்குது? 153. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 153 மைனஸ் 6 6 36. அப்போ 153லேருந்து நம்ம 36 சப் பண்ணிக்கலாம். இங்கே 4, இங்கே 13. 13ல் 6 போச்சுன்னா நமக்கு 7 வரும். 4ல் 3 போச்சுன்னா 1 வரும். இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 117 கிடைக்குது. அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 117. ஸோ 117க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்காக நம்ம பார் போடணும். ஸோ பார் போடும்போது நமக்கு இங்கே 1 தான் இருக்குது கடைசியாக. அப்போ 1 1s are 1 தான் போட முடியும். இப்போ 2 நம்பர் பார்க்குள்ளது நம்ம இறக்கும் போது நமக்கு 17 வரும். இப்போ மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 2 வரும். இப்போ 2 பக்கத்தில் நீங்கள் 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 1 போடணும் இல்லையா? அப்போ 21 கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 17 தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இங்கே 0 சேர்த்துக்கணும். இங்கே வந்து டாட் வச்சு நம்ம 2 0, அந்த 2 0வை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 20 கிடைக்கும். இல்லைன்னா இங்கே 0 சேர்த்திங்கன்னா இங்கேயும் 0 சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 20 பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். ஸோ இப்போ போட்டிங்கன்னா 201 தான் கிடைக்கும். ஸோ நான் மினிமம் 5 போட்டு பார்க்குறேன். 25 10 ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நான் இங்கே 7 போடுறேன். 7 7s are 49. அப்புறம் இங்கே 14, இதுவும் கம்மியாக இருக்குது. அதனால நான் வந்து 9 டைம்ஸ் போடுறேன். 81 18 அதிகமாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக 8 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 208 × 8 தான் வரும். 64 இதுதான் போட முடியும். ஸோ இங்கேயும் 8 போட்டுக்கோங்க, இங்கேயும் 8 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. இங்கே டாட் வச்சு தான் நம்ம எங்கே போட முடியும். ஸோ 1664. இப்போ இதை சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும்போது இது 6 ஆகும். இங்கே 9, இங்கே 10. 10ல் 4 போச்சுட்டா 6, இங்கே 3. ஓகே, ஸோ ஆல்ரெடி டாட் வச்சதுனால 2 0 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 2s are 16, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 216 கிடைக்குது. ஸோ இது பக்கத்தில் நம்ம இங்கே 1 போட்டோம்னா இங்கேயும் 1 தான் போடணும். இங்கே 2 போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா இதை விட பெரிய நம்பராக போயிடும். கண்டிப்பாக 1 டைம் தான் போட முடியும். அதனால் இங்கே 1 போட்டுக்கலாம், இங்கேயும் 1 போட்டுக்கலாம். என்ன வந்திருக்குன்னா நமக்கு 2161. இப்போ இதுலேருந்து இது சப் பண்ணலாம். இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும், இங்கே 5 ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 9 3 4, இங்கே 1. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 0வை இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 0 ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு இப்போ வேணும். இப்போ இங்கே மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா 2 16, இங்கே 2. ஸோ 2162 வருதா? ஸோ இங்கே பக்கத்தில் நம்ம 5 போட்டு பார்க்க போகிறோம். இங்கேயும் 5 போட்டு பார்க்க போகிறோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 10 12, பேலன்ஸ் 1 30 31, பேலன்ஸ் 3 5 8 10. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 lakhல வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 14 lakhல இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே 5ஐ விட அதிகமாக தான் போகும். அப்போ இங்கே ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன ஆகும்? 82ஆக மாறிடும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 10.82 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா எவ்வளோ வந்திருக்கு? 10.82. எக்ஸ் பார் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துருக்காங்க 6ன்னு சொல்லிட்டு இன்ட்டு 100% போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 100 கூட இது மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு டெசிமல் போயிடும்.
டெசிமல் போயிட்டு இங்கே என்ன கிடைக்கும் 6 மட்டும் கிடைக்கும். இங்கே ஒரு பெர்சன்டேஜ் போட்டுட்டே வாங்க. இப்போ இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்புறம் இங்கே 4 டைம்ஸ் அப்புறம் இது 1 டைம் வரும். இப்போ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகணும். ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணால் 10 வருது. ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி தான் போட்டாகணும். ஸோ 541/3% கிடைக்குது. ஸோ 541 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 3s are 3 வரும். பேலன்ஸ் 2 இங்கே 4 இறக்கிக்கிறேன். இது 8 டைம்ஸ் நமக்கு 24 வரும். இந்த 1 இறக்கிக்கிறேன். இறக்குனதுக்கப்புறமும் இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ பாயிண்ட் வச்சு நான் இங்கேயும் 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 3 3s are வந்து நமக்கு 9 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் 1 வரும். ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால 0 சேர்த்துக்கலாம். 3 போட்டுக்கிறேன். வந்து என்ன ஆகும் 9 வரும். ஸோ ஆல்ரெடி என்ன ஆகும் இங்கே 3 3 வந்துட்டே இருக்கும். அப்போ இது கூட வந்து 1 ஆட் ஆகாது. 3 3 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளோ வருது 180.33ன்னு கிடைக்குது. இங்கே பெர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். Find the coefficient of variation of அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. coefficient of variation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சிக்மா வேணும், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும். எக்ஸ் பார்னா என்ன அர்த்தம் மீன் வேணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மீன் கண்டுபிடிக்கலாம். ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா உங்க கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும், அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்கள் இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 24 plus 26 plus 33 plus 37 plus 29 plus 31 divided by எத்தனை இருக்குது நமக்கு 6 இருக்குது. ஓகே, இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஒன்ஸ் பிளேஸில் மட்டும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 9 plus 1 10, 17 20 26 30 பேலன்ஸ் 3 இருக்கா? 6 8 11 14 16 18 divided by 6. இது வந்து நம்ம 6 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 30. அப்போ எக்ஸ் பார் வந்து 30 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு அதுவும் நம்ம மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம எது கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ எழுதிக்கலாம். இங்கே டிஐ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா மீன், அதனால ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்ஐலேருந்து எக்ஸ் பாரை நம்ம சப் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 24 26 29 26 29 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31 33 37 31 33 37. ஸோ டிஐ வந்து நமக்கு ஸ்கேல் பென்சில் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸ்ஐலேருந்து எக்ஸ் பாரை மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸ்ஐ. எக்ஸ் பார் வந்து நமக்கு 30. ஸோ இது வந்து 30 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுப்போம். 30 இது வந்து 30 விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் மைனஸ், ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். அதனால அப்போ என்ன ஆகும் நமக்கு 30ல் 24 போச்சுன்னா 6 கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் 30 விட கம்மியாக இருக்கிறதுனால மைனஸ் வரும், 4 வரும். ஸோ 29 மைனஸ் 30 பார்த்தீங்கன்னா -1 வரும். 31 மைனஸ் 30 வந்து 1 வரும். ஏன்னா இது வந்து 30 விட அதிகமாகிடுச்சு, அப்போ ப்ளஸில் மாறிடும். 33 மைனஸ் 30 பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். 37 மைனஸ் 30 வந்து 7 வந்துடும். இப்போ இது எல்லாமே நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடைக்கும். அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கேயும் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சமேஷன் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 12 13 14 23 23 ஒரு 9 பார்த்தீங்கன்னா 32 பேலன்ஸ் 3 இருக்கா? 6 7 11. ஸோ 112 நமக்கு கிடைக்கிது. ஸோ சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர், இங்கே ஐ போட்டுக்கோங்க, பை என். ஸோ அவ்வளோதான். இது வந்து சிம்பிளான ஃபார்முலா. சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் எவ்வளோ வந்திருக்கு? 112 வந்திருக்கு. என் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, எத்தனை இருக்குது? இதில் நமக்கு 6 இருக்குது. இப்போ பை 6ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5 2s are 10, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 6 2s are 12ன்னு வந்துடும். திரும்பி இதை வந்து 3 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56/3ன்னு கிடைக்கிது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்.
56 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 3s are 3 பேலன்ஸ் 2 வரும். இந்த 6 இறக்கிக்கலாம். 8 டைம்ஸ் போட்டால் நமக்கு 24 கிடைக்கும். பேலன்ஸ் 2 வரும். இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 6 டைம்ஸ் போடலாம். 18 வரும். பேலன்ஸ் 2 வரும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால 0 போட்டுக்கிறோம். அகைன் 6 டைம்ஸ். ஸோ 6 6 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே 6 வரதுனால இது கூட 1 ஆட் ஆகிட்டு இந்த இடத்துல 7ஆக மாறிடும். அப்போ 67 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 18.67 அப்படின்னு கிடைக்குது. சிக்மா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் தான் இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.67 சொல்லி நம்ம போட்டுக்கணும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 18.67க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது 2 நம்பருக்காக பார் போடுவோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா 4 4s are 16 தான் நம்ம போட முடியும். இப்போ பேலன்ஸ் 2 இங்கே டாட் இருக்கிறதுனால டாட் வச்சுக்கலாம். 2 நம்பரையும் இறக்கிக்கலாம். அப்போ 6 7 வரும். இங்கே மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 8 வரும். ஸோ 8 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் போடணும். ஸோ 8 பக்கத்தில் நம்ம ஒரு 5 போடுறோம்னா இங்கேயும் 5 போட்டுக்கலாம். 5 5s are 25 பேலன்ஸ் 2 40 42. ஸோ இதை விட ரொம்ப அதிகமாகுது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் 83 போட்டுக்கலாம். இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கேயும் 3 தான் வரும். 3 3s are 9 24. ஸோ இதுதான் நமக்கு வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். 4 டைம்ஸ் போட்டாலும் அதிகமாகிடும். அப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3 249 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும்போது இது 5 ஆகும், இது 17 ஆகும். ஸோ 17ல் 9 போச்சுன்னா நமக்கு இங்கே 8 வரும். 5ல் 4 போச்சுன்னா 1 வரும். ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். ஸோ அடுத்த நம்பர் வந்து நமக்கு இங்கே இல்லைன்றதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 8. ஸோ 86 பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் போடுவோம். 5 5s are 25 பேலன்ஸ் 2 30 32 பேலன்ஸ் 3 40 43. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 86 பக்கத்தில் ஒரு 2வும் இங்கேயும் 2வும் போட்டு பார்க்கலாம். இப்போ 4 12 பேலன்ஸ் 1 16 17. பாருங்கள் இது கரெக்டாக வருது. நம்ம 3 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு ரொம்ப அதிகமாகிடும் 1800 விட. அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 1724 வருது. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம இதை சப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது 9 ஆகும், இது 10 ஆகும், இது 7 ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே 6 இங்கே 7 இங்கே அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் திரும்பியும் 2 0வை சேர்த்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறத நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4 6 8 864 வருதா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போடுற நம்பர் வந்து 5 வச்சு நம்ம போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே. ஏன்னா அது 5 விட அதிகமாக வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணி போட்டுடலாம். அதனால 5 5s are 25 பேலன்ஸ் 2 20 22 பேலன்ஸ் 2 30 32 பேலன்ஸ் 3 40 43. இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே ரொம்ப குட்டி நம்பராக தான் இருக்குது இல்லையா? 7600 தான் இருக்குது. இது 43,000லாம் வருது. அப்போ 5 விட கம்மி நம்பராக தான் வரும். அப்போ இந்த 2ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ சிக்மாவுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 4.32 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்பார் கண்டுபிடிச்சிட்டோம், சிக்மா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், சிக்மா பை எக்ஸ்பார் இன்ட்டு 100%. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா எவ்வளோ வந்திருக்கு நமக்கு 4.32 பை எக்ஸ்பார். எக்ஸ்பார் வந்து 30 வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே 30 போட்டுக்கலாம் இன்ட்டு 100%. சரி, இப்போ பாருங்கள் இது வந்து 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கா, 100 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டாட் போயிடும். இப்போ 432ன்னு கிடைக்கும் பை 30 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது 3 டேபிளில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணுன்னா எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 7 9 வருதா? அப்போ கண்டிப்பாக இது 3 டேபிள் டிவைட் ஆகும். இப்போ 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 10 டைம்ஸ். இது 3 டேபிளில் 1 3s are 3 பேலன்ஸ் வந்து 1 வரும். 4 3s are 12 பேலன்ஸ் வந்து 1 வரும். 4 3s are 12. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 144/10ன்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ணாதீங்க, ஏன்னா இது 10 டேபிளில் நமக்கு டிவைட் ஆகாது. லாஸ்ட்டில் 0 இருந்தால் தான் டெசிமல் இல்லாமல் கிடைக்கும். கண்டிப்பாக இது டெசிமல் தான் வரும். ஸோ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ணாதீங்க. அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு 0 இருக்கனால ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கலாம். அப்போ 14.4ன்னு எழுதிக்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டால் மட்டும் பர்சன்டேஜில் போட்டுக்கோங்க. The time taken to complete a homework by 8 students in a day are given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மினிட்ஸில். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபார்முலா என்ன, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா சிக்மா வேணும், எக்ஸ் பார் வேணும். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி இங்கே எத்தனை இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம்.
எழுதிட்டேன் பை 8 இருக்குது, அதனால் 8 போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வாங்க. 3 + 9 இந்த 12, 15, 21, 25, 32, 40. இப்போ பேலன்ஸ் 4 வருமா? 9, 13, 17, 21, 25, 29, 33, 36 by 8 போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் 4 டேபிளில் 9 × 36 கிடைக்கும். அப்புறம் இந்த 0 போட்டுக்கலாம். அகைன் வந்து இதை நம்ம வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா எக்ஸ் பார் வந்து 45 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்மா கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாமே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஸோ எழுதி முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க 8 இருக்கான்னு சொல்லிட்டு. நமக்கு 8 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிஐனா இங்கே இருக்கிற எக்ஸ்ஐலேருந்து எக்ஸ் பாரை நம்ம சப் பண்ண போகிறோம். நமக்கு எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 45ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வேல்யூவில் இருந்தும் நம்ம 45ஐ சப் பண்ண போகிறோம். சரி, இப்போ பாருங்கள் 38 வந்து 45 விட கம்மி அப்படின்றதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 45லேருந்து 38 மைனஸ் பண்ணால் நமக்கு 7 வரும். அதே மாதிரி 40 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். 40 - 45 வந்து என்ன ஆகும்? -5 கிடைக்கும். அதே மாதிரி 45லேருந்து 43 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். 45லேருந்து 44 மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 45 விட பெருசு, அப்போ பாசிட்டிவில் வரும், நமக்கு ப்ளஸில் வரும். 46லேருந்து 45 மைனஸ் பண்ணால் 1 வரும். 47லேருந்து 45 மைனஸ் பண்ணால் 2 வரும். 49லேருந்து 45 மைனஸ் பண்ணால் 4. 53லேருந்து 45 மைனஸ் பண்ணால் நமக்கு 8. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு மைனஸ் நம்பர் இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். 7 ஸ்கொயர் வந்து 49, 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 8 ஸ்கொயர் 64. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? சமேஷன் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 14, 18, 20, 30, 34. பேலன்ஸ் 3 வருமா? 7, 9, 10, 16, 164 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 164 பை என் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 8. இதை வந்து நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 டைம்ஸ் 4 4s are 16, அப்புறம் 1 4s are 1. இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41/2 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4 வரும். இப்போ வந்து 0 ஆகிடும். இங்கே ஒன்று நம்பர் இறக்குனதுக்கப்புறமும் இது வந்து இதை விட சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நான் இங்கே 0 போடுறேன். இப்போ 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இங்கே 10 கிடைக்கும். இப்போ 20.5 கிடைக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன டிவைட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஸ்கொயர் ரூட் எடுக்கல. 20.5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 20.5. ஸோ இதுக்கு தனியாக பார், இதுக்கு தனியாக பார் போடுவோம். 2 நம்பராக போடும்போது இங்கே ஒன்று தான் இருக்குது, அதனால் அதை தனியாக போட்டுக்கணும். டெசிமலுக்கு இந்த சைடு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 5 5s போட்டு 25 ஆகிடும். அப்போ 4 4s தான் நம்ம 16 போட முடியும். இப்போ பேலன்ஸ் வந்து 4 வரும். இங்கே டாட் இருக்கிறதுனால நான் டாட் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 2 நம்பரை இறக்கணும். ஆனால் இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால இந்த நம்பர் நான் இறக்கிட்டு பக்கத்தில் வந்து 0 இருக்க மாதிரி நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ 8 பக்கத்தில் நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 25 பேலன்ஸ் 2 40 42. பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 5 டைம்ஸ் நம்ம போடலாம். 6 டைம்ஸ் போட்டால் அதிகமாகிடும். இப்போ 425 வருதா? 450ல் 25 போச்சுன்னா 25 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம என்ன பண்ணலாம்? 2 0 இறக்கிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 + 1 9 ஆகிடும். 90. ஸோ இப்போ வந்து 90 பக்கத்தில் நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் போடணும். இப்போ நான் சும்மா 3 போடுறேன், இங்கேயும் 3 போடுறேன். 9 இங்கே 0 27. பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. அப்போ 2 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ இங்கேயும் 2, இங்கேயும் 2 டைம்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 902 × 2 பார்த்தீங்கன்னா 4 0 18. ஸோ 1804 இதுதான் நம்ம போட முடியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை நம்ம சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும்போது இது 4 ஆகும், இது 9 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6 வரும். இங்கே 9 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 14, 14ல் 8 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிறத நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 5 2s are 10, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 1 9 ஆகிடும். இப்போ 904ன்னு கிடைக்குதா? இப்போ நமக்கு இறக்கிறதுக்கு நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 2 0 சேர்த்துப்போம். ஸோ இப்போ இங்கே நம்ம போடுற நம்பர் 5 வச்சு போடணும். அப்போ ஏன்னா இங்கே 3rd டிஜிட் கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே இங்கே 5 போடுங்க. 25 பேலன்ஸ் 2 20 22
45. இது பார்த்தீங்கன்னா இதை விட இது கம்மியாக தான் இருக்குது இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது 5 விட அதிகமாக தானே வரும். அப்போ இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே என்ன ஆகும்? 53 மாறிடும். இப்போ சிக்மா ஈக்குவல் டு நமக்கு 4.53 அப்படின்ட்டு கிடைக்குது. அவ்வளோதான், சிக்மா கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா வந்து 4.53 கிடச்சிருக்கு. எக்ஸ் பார் பார்த்திங்கன்னா நமக்கு 45 கிடச்சிருக்கு இன்ட்டு 100% ஈக்குவல் டு இங்கே 2 நம்பர் தள்ளி டாட் இருக்குது, இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த டாட் போயிட்டு நமக்கு 453 கிடைக்கும் பை 45ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15. இது பார்த்தீங்கன்னா 1 3s are 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 1 3s are 3. இப்போ வந்து திரும்பியும் இது வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா 7 வருது. ஸோ 7 வராது. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 151 பை 15 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 151 இங்கே 15 பார்த்தீங்கன்னா 1 டைம் நம்ம வந்து 15 போட்டுக்கலாம். இது 0 ஆகும். இங்கே 1 இறக்கிக்கிறோம். இறக்குனதுக்கப்புறமும் இது வந்து இதை விட சின்னதாக இருந்ததுன்னா இங்கே 0 சேர்த்துட்டு இங்கே டாட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து அப்போயும் வந்து என்ன இருக்குது, நமக்கு இது சின்னதாக தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 0 போடணும், இங்கே ஒரு 0 போடணும். இப்போ இது எத்தனை டைம்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 6 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு 30 90 வரும் இல்லையா? அதனால நம்ம இங்கே 6 போட போகிறோம், இங்கே 90 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஆல்ரெடி டாட் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து 0 சேர்த்துக்கிறோம். இது அடுத்தது எத்தனை வாட்டி போட முடியும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு 6 டைம்ஸ் தான் போட முடியும். அதனால இது கூட இது ஒன்று ஆட் ஆகிட்டு நமக்கு 10.07 கிடைக்கும். 10.07 ஆனால் பர்சன்டேஜை மறைக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம்.